இன்னொன்று வந்து இது கீழே 3/4 இன்ச்சுக்கு வந்து தார் ரோடு இது சிமெண்ட் இருக்குது. எப்படி தண்ணி காங்கிரீட் எப்படி தண்ணி போகும் உள்ள? அதுதான் மண்ணு வீட்டில் 3 நாளாக கரண்ட் இல்லை. கதிரேஷ் வந்து அப்புறமா லைன் கொடுத்து 1500 செலவு பண்ணியிருக்காங்க. அவரு அதோட 4 நாளாக எடுக்கவே இல்லை. அந்த கான்ட்ராக்ட் எல்லாரும் கேன் வரவே நான் என்ன சொல்றேன், வேலையை முடிச்சா அதை அழிட்டு போயிடுங்க, உடனே அழிட்டு போயிடுங்க. ஏன் அதை அப்படியே போடுறீங்க? வேலை எடுக்கணும். அவங்க சொன்னாங்க கூலியே நாங்க இந்த ரோட ஏன் போடுறீங்க? அழகா அவங்களே முடிச்சிட்டு போயிருப்பாங்க. நீங்களா அதெல்லாம் கேளுங்க. கரண்ட்டு டயரு வச்சு தண்ணி ஏற்றின்னு வந்தாங்க சார். உட்காந்துட்டேன் ரோட்டை எடுக்கிற வரைக்கும் உட்காந்துருந்தேன். அது பிற்பாடு டயர் இல்லை இந்த இது எடுத்துன்னு வந்தாங்க, ஜல்லி எடுத்துன்னு வந்தாங்க. ஜல்லி எடுத்துன்னு வந்து வண்டி கொட்டை வந்துச்சு. அந்த சக்கரம் வந்து அந்த ஒயர் மேலே இறங்கி டப்புன்னு அது வந்துச்சு. அவங்க பள்ளம் தோண்டும் போது அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. அந்த டயரு ஜல்லி எடுத்துன்னு வந்து கொட்டை போகிற வண்டி தான் அந்த டயரை வந்துச்சு. அது 1500 நான் செலவு பண்ணி போட்டேன். 3 நாளாக ஆச்சு. கரண்ட்டு வந்து போடுவாங்கன்னா யாரும் போட்ட பாடு கிடையாது. நான் என்ன பண்ணுறது, கரண்ட் இல்லைன்னா எங்களால் முடியுமா? தண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா? குடிக்க தண்ணி. அதனால் நான் என்ன பண்ணேன், நானே செலவு பண்ணி ஒருத்தர் எப்போ கண்ணு சொல்லி போட சொன்னேன். அவரு போட்டு கொடுத்தாரு. அவருக்கு கொடுக்கணுமா இல்லையா? நான் துட்டேன். கீதா, ராமர்கள் தெரு, புதுவண்ணாரப்பேட்டை, 40வது வட்டம், 4வது மண்டலம். 15 நாள் ஆச்சு சார். ரோடு எடுத்து போட்டு கல்லுங்கெல்லாம் அப்படியே கிடக்குது. இன்னும் எடுக்கவே இல்லை. பெரியவங்களால போக முடியல, வர முடியல. ஒருத்தர் கால் ஒடிஞ்சிச்சு, அவருக்கு கட்டு போட்டு இங்கேருந்து தூக்கிட்டு போறோம். திருமுனையில இருந்து வண்டி ஆட்டோ கூட உள்ள வர முடியாத நிலையில இருக்கு. ட்ரைனேஜ் அடைப்பா இருக்குது. அவங்களை கேட்டா நீங்க கல் எடுத்தா தான் நாங்க வந்து பார்க்க முடியும்னு சொல்றாங்க. வந்து கான்ட்ராக்டர் வந்து இடிச்சு போட்டதோட சரி, இன்னும் வரவே இல்லை. அவங்க ஜேயும் பாக்குறாங்க, எல்லா வேலையும் செய்யறேன்னா குப்பை வண்டி வர முடியல. ஒரே தெருவே அசிங்கமா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வரேன் எம்எல்ஏ போன் பண்ணியாச்சு. கவுன்சிலர் வந்தாங்க, அதை எடுத்துருவாங்க, அதை எடுத்துருவாங்க. நாங்க போனாங்க, அதோட வரவே இல்லை. எம்எல்ஏ வந்து இந்த பக்கம் பார்க்கவே இல்லை. எலெக்ஷன் அப்ப மட்டும் வர்றாங்க. இதுக்கப்புறம் யாரும் வந்து பார்க்கவே இல்லை. அதனால தான் இன்னைக்கு ரோடுக்கு மறியலுக்கு வந்துட்டோம். நாங்க வந்த பிறகுதான் இன்னைக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. 15 நாள் ஆச்சுங்க சார். கரண்ட் தான் சார் போய் வந்துட்டு இருக்கு. அது வந்து பாக்குறாங்க ஈபி காரங்க, இதெல்லாம் ரெடி பண்ண முடியும் சொல்றாங்க. அதான் குடி தண்ணியே கிடைக்கல. எங்களுக்கு கேன் வாட்டர் தான் யூஸ் பண்றோம். அது வர முடியல, உள்ள வரல. நாங்க வெளியே போய் தான் தூக்கிட்டு வரோம். அதை தூக்கிட்டு வரதுக்கு வழி கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.